வணக்கம். நான் தேவகுமார். இந்த வீடியோவ நீங்க முதல்ல பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாவே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு மொத்தம் 3 கம்பெனிஸ்ல வெளிவந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பார்க்க போறோம். ஸோ டிப்ளமா அண்ட் பிஇ படிச்சவங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கம்பெனி அவலோன் டெக்னாலஜிஸ் எல்டிடி. இந்த கம்பெனியில டிப்ளமா படிச்ச அண்ட் பிஎஸ்சி படிச்சவங்கள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிப்ளமாக்கு என்னென்ன டிசிப்ளின் சொல்றாங்கன்னா, இசிஇ, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல். பிஎஸ்சிக்கு எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்கள மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பேட்ச்னா 2019லேருந்து 2022 பேட்சை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பர்மனன்ட் ஜாப்ன்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ என்னைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 9th Februaryலேருந்து 11th February வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. டைமிங் 9:00ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்கில் கேட்குறாங்கன்னா, பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கலில் நாலேஜ் இருக்கணும். இஎம்எஸ் இண்டஸ்ட்ரியை பற்றியான நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர் அண்ட் அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க. டவுட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. சேலரி இன்ஃபர்மேஷன் இவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த 3 கம்பெனிஸ்க்குமே சேலரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அது பொதுவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது கம்பெனி ஜான்சன் கண்ட்ரோல் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி பொசிஷன் வேக்கன்சியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக்னு சொல்லியிருக்காங்க. என்ன டிசிப்ளைன்ஸில் எடுக்கிறாங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிஇ பாஸ்ட் அவுட்டான 2022 பேட்ச் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 55% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th 12th அண்ட் கிராஜுவேஷன். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் அபோவாக 55 இருக்கணும், இல்லை மினிமம் 55 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட அப்சர்வேஷன் ஸ்கில் இருக்கணும், லேர்ன் பண்ணிக்கிறதுல ஆர்வமாக இருக்கணும், நீங்கள் ஒரு டீம் ஒர்க்கராக இருக்கணும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் உள்ளவராக இருக்கணும், அனாலிட்டிக்கல் திங்கர் அண்ட் லாஜிக்கல் திங்கராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பெங்களூர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஜாபை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் பெங்களூர். அடுத்த கம்பெனி சங்கர் என்பி ஜப்பான் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி ஒரு ஸ்மால் கம்பெனி தான். இந்த கம்பெனியில் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. கேஸ்கட் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமா மெக்கானிக்கல் ஆர் ரிலவெண்ட்டான ஏதாவது டிகிரி, டெக்னிக்கல் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்தது மந்த்லி சேலரி பார்த்தீங்கன்னா 14,000லேருந்து 16,000க்குள்ளே தான் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோ கேட் ப்ளஸ் க்ரியோ தெரிஞ்சிருந்தா ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கனைசேஷனல் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அண்ட் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரோட்டோகால் டைப்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம், 1 or 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்க ஷீட் மெட்டல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா ப்ரிஃபரபிள்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் தெரிஞ்சிருந்தால் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் ஃபோட்டோஷாப், வேர்ட் அண்ட் எனி அதர் க்ரியேட்டிவ் டிசைனிங் சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தாலும் ஆடட் அட்வான்டேஜ் தான். அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டீம் ஒர்க்கராக இருக்கணும், டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், எம்ஐஎஸ் ஜென்ரேஷன்னு சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாபை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லா கம்பெனிஸோட ஜாபுமே பார்த்தீங்கன்னா நான் ஷேர் தான் பண்ணுறேன். எதுக்குமே நீங்கள் பணம் செலுத்த வேண்டாம், எல்லாமே ஒரு ஃப்ரீ ஜாப் தான். ஸோ உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாகவே எனக்கு லைக் போடுங்க அண்ட் கமெண்ட்டில் உங்களுக்கு வேலை கிடைச்சா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். பாய்.